மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. ராகவ் மிர்தாத் டைரக்ஷனில் பன் பட்டர் ஜாம்ங்கிற படம் ஜூலை 18th ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ஒரு 4 மினிட்ஸ்க்கான கிளிம்ஸ் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ பேர் வந்துட்டு ஸ்டீலர். ஸோ ஏன் ஸ்டீலர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோக்காகவே நம்ம மனசை வந்துட்டு பறி கொடுத்துரும். விச் மீன்ஸ் அந்த வீடியோ நம்ம மனசை திருடிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஸ்டீலர்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவுமே வந்துட்டு ஒரு மாதிரி மனசை திருடின மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படம் பேஸ்ட் ஆன் வந்துட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி ரொமான்டிக் மூவி பார்ப்போம், த்ரில்லரு, ஆக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம நிறைய ஜானர்ஸில் பார்த்துருக்கோம். ஜென்சி ஜென்ரேஷனை பற்றி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அண்ட் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ராஜு, ஆதியா பிரசாத், பாவ்யா ட்ரிக்கா, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சார்லி, மைக்கேல் தங்கதுரை, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக வந்துட்டு நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ வந்துட்டு மாசாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளிம்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஜூலை 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஜென்சி ஜென்ரேஷனை பற்றி அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். சத்யசிவா டைரக்ஷனில் சசிகுமார் அண்ட் லிஜோமோல் ஜோஷ் நடித்த படம் தான் ஃப்ரீடம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஜூலை 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஒரு உண்மை கதை. ஏன்னா செய்யாத தப்புக்காக நிறைய பேர் வந்துட்டு தண்டனை அனுபவிப்பாங்க. மெயினாக செய்யாத தப்புக்காக நிறைய பேர் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுவும் இது வந்துட்டு 1991லையும் 1995ல இது நிஜமாவே நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ நாட் ஓன்லி செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போனவங்க மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களே வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம சைட்லேருந்து ஒரு உண்மையை சொல்ல முடியாமல் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி கூனி குறுங்கி நிற்போம். இருந்தாலும் நம்ம அதை தாண்டி உண்மை சொல்லணும்னு நினச்சாலும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ மோஸ்ட்டாக இந்த படம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் கனெக்ட் ஆகும்னு கூட சொல்லலாம். ஃப்ரீடம் ஜூலை 10th அன்னைக்கு இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் எல்லாரும் போய் பாருங்க. கயடு லோஹர் நம்ம தமிழ் சினிமாவில் டிராகன்கிற படத்தில் நடிச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க அடுத்ததாக பளிச்சட் தம்பிங்கிற படத்தில் அவங்க கமிட் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் டொவினோ தாமஸும் வந்துட்டு நடிக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் மின்னல் முரளி, மாரி 2, 2018 போன்ற நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் இப்போ அடுத்ததா பளிச்சட் தம்பி படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜோ ஜோஸ் ஆண்டனி. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மெயினாக கைடோ ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் தில் ராஜு அல்லு அர்ஜுனோட நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு புஷ்பா 2 படத்தில் கமிட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு பிட்வீனில் தான் அல்லு அர்ஜுனும் தில் ராஜு ஐகான்கிற படம் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் புஷ்பா 2ல கமிட் ஆனனால அந்த படம் வந்துட்டு பண்ண முடியல. சரி, புஷ்பா 2 ரிலீஸ்க்கு அப்புறமாச்சு பண்ணலான்னு பார்த்தா புஷ்பா 2 வந்துட்டு பெரிய அளவில் அந்த படம் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸும் உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறமாச்சு இந்த படம் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் திருப்பி அட்லி சாரோட ஒரு படத்தில் கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தில் ராஜு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் அல்லு அர்ஜுனோட படம் பண்ண மாட்டேன். ஸோ அவருக்கு வந்து நான் இந்த ஐகான் படத்துக்கு நான் வேற யாராவது நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் கேம் சேஞ்சர் படம் வந்துட்டு நம்ம சங்கர் சார் எடுத்திருந்தாரு. ஸோ அதோட ப்ரொடியூசர் நம்ம தில் ராஜு தான். அந்த அளவுக்கு அந்த படம் வந்துட்டு வெற்றி பெறலை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தில் ராஜு ஒரு இன்டர்வியூவில் அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் ப்ரீ பிளான்டாக நாங்கள் பண்ணாதனால, அந்த அளவுக்கு பட்ஜெட் போடாதனால இந்த படம் வந்துட்டு சரியாக ஓடலை. அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா அனுஷ்கா அண்ட் விக்ரம் பிரபு நடிக்கிற படம் தான் காட்டி. ஸோ இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஜூலை 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அனுஷ்கா மேம்க்கு இது ஒரு பெரிய கம்பேக்கான மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு எங்கே நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க காணாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் பண்ணனால அவங்க நிறைய மூவிஸில் வந்துட்டு ஆக்ட் பண்ணலை. ஸோ இப்போ கம்பேக்காக காட்டி படத்தில் மாசாக வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துலேருந்து ஒரு சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சைலாரின்ட்டு தமிழில். ஸோ அந்த பாட்டு பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் கிரைம் ஆக்ஷன் மூவி. ஸோ இந்த படம் ஜூலை 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ விக்ரம் பிரபு நடிச்சிருக்காங்க அண்ட் நம்ம அனுஷ்கா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.
அடுத்ததா தனுஷ் டைரக்ஷன்ல இட்லி கடைங்கிற படம் வந்துட்டு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துல நம்ம தனுஷும் நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன், சமுத்திரக்கனி, பார்த்திபன், சத்யராஜ் அண்ட் அருண் விஜய் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பேரே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இட்லி கடை, நம்ம இட்லி சாம்பார், இட்லி சட்னி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இட்லி கடைன்ட்டு பேரே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரீ ரெக்கார்டிங் வந்துட்டு முடிஞ்சிருக்கதா வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படம் வேர்ல்டு வைடா அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. சூரரை போற்று, இறுதி சுற்று போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ணவங்க தான் நம்ம சுதா கோங்கரா. ஸோ சூரரை போற்று படம் வந்துட்டு கொரோனா டைமில் பேன் இண்டியா அளவில் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த படம் வந்துட்டு அத்தனை பேரை வந்துட்டு ஈர்த்துருக்கு. அண்ட் சுதா கோங்கரா மேம்க்கு அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ சூரரை போற்று அந்த படத்துக்கு நேஷனல் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அடுத்ததா சுதா கோங்கரா மேம் வந்துட்டு பராசக்திங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம அதர்வா சாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. சுதா கோங்கரா மேம் வந்துட்டு டிஎன்ஏ படத்தை பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது என்னன்னா, ஜஸ்ட் saw a little gem of film, fantastic writing as always Nelson Venkatesan, and superb performance by Atharva Murali, Nimisha Sajayan, Chetan, Balaji Shaktivel and the party. Teared up and shared with the audience a beauty DNA. சுதா கோங்கரா மேம் இந்த படத்துக்காக ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் வந்துட்டு நம்ம நெல்சன் வெங்கடேஷன் சாருக்கு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு பாலச்சந்திர சார் ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதில் ஆரா காந்த்னு வச்சிருந்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆரான்னா ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் அத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம ரஜினிகாந்த் சார் கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஆரா காந்த்னு வச்சிருக்கலாங்க. நம்ம படையப்பா படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சாரை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக லாரி, காரு, சைக்கிள், பைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு மைசூரில் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் சாரை பார்க்கறதுக்காக அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பல கிலோமீட்டர் அளவில் நிறைய காரு, லாரி, பைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அப்படியே படையப்பா படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது நம்ம ரியாலிட்டி லைஃப்பில். ஸோ அதில் வர அந்த படையப்பா ஹம்மிங் டியூனை வந்துட்டு இந்த ரியாலிட்டி லைஃப்பில் அவங்களுக்கு நடந்த அந்த ஹம்மிங் டியூன் போட்டால் எப்படி இருக்கும், மாசாக இருக்கும் இல்லையா. தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இந்த படம் வந்துட்டு 2020 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம தேசிங் பெரியசாமி STR 48 அந்த படத்தில் கமிட் ஆனார். பட் சில பல காரணத்தினால அந்த படம் வந்து தள்ளி போச்சு. ஏன்னா நம்ம STR சார் வந்துட்டு பேக் டு பேக் வந்துட்டு நிறைய படத்தில் கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் அஸ்வத் மாரிமுத்து சார் ஆல்ரெடி டிராகன், ஓ மை கடவுளே போன்ற சில படங்களை டைரக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. ஸோ இப்போ அடுத்ததாக சிம்பு சாரை வச்சு காட் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட போஸ்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் STR சார் வந்துட்டு நெக்ஸ்ட் வெற்றிமாறன் சாரோட ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம தேசிங் பெரியசாமி வந்துட்டு ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்துட்டு மணிகண்டன் சார் கிட்ட சொல்லி இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி. ஸோ நம்ம வந்துட்டு மணிகண்டன் சாரை ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த படத்தில் நம்ம மணிகண்டன் சார் வந்துட்டு ஃபுல் ஆக்ஷனாக வந்துட்டு இறங்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட அப்டேட்டு, அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும்.